பார்த்துட்டு உனக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? நீலாம் சோறு திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியாடா? விஜய் டிவியில் வந்து சீப்பு மூத்த கூப்பிட்டுருக்காங்க. வணக்கம்டா மாப்பிள்ளையா, ஏன் கூப்பிடல அப்படின்னு நிறைய எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஐயா எனக்கு விருப்பம் இல்லை, ஏற்கனவே விஜய் டிவிக்கு எனக்கு வாய்க்கா சண்டை, அதுக்கு மேலே வந்து சீப்பு மூத்த இல்லை. நேற்று இந்த பிப்பாசு நிகழ்ச்சி இருக்கு பாருங்க, பிப்பாசு அதை நான் பார்த்தேன். இந்த மனுஷன் இருந்த நிலைமை என்ன, இப்போ என்ன மாதிரி ஒரு மருந்தை குடிச்சு சாவுற நிலைமைக்கு போய் இன்னைக்கு இந்த டிவிக்கு நானும் அப்படி இருப்போம். ஏன்னா ரொம்ப ஆபாசமாக பேசுனதுக்கு நம்ம பேசணும் பயங்கரமாக. உங்களுக்கே தெரியும், டிக்டாக்ல இருந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஆபாசமாக பேசுனவங்க எப்படிலாம் பேசாதீங்க, சின்ன குழந்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நான் இருந்ததுனாலதான் நான் இப்படியே நல்ல தெரியல. அப்படி என் உடல் அப்படி புல்லரிச்சு போச்சு. அவர் நானும் திட்டுதான் செஞ்சேன். அவர் ஆமை பூந்தது விளங்காதுன்னு நான் சொல்லதான் செஞ்சேன். ஒரு போட்டோ ஸ்டில் பச்சை கலர் சேலையில அழகா கட்டி ஒரு ஸ்டில் போட்டிருக்கேன். எவ்வளவு மேக்கப் போட்டு என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இருக்கேன். அதே மாதிரி ஐயா கமலஹாச ஐயா வேற வந்திருக்காரு. ஏன்னு நான் ஏன் மீசியை ஏன் இப்படி திருவி விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, விருமாண்டி படத்தில் அவர் எப்படி திருவி விட்டாரோ அதனால தேவர் மகன் விருமாண்டி இந்த படத்தில் எப்படி சொல்றேன் கேளு. நான் ஒரு மன்மத குஞ்சி, எனக்கு எத்தனை வயசு ஆகட்டும், எனக்கு 40 வயசு ஆகிட்டு 50 எப்படி திருவி விட்டாரோ அதுக்காண்டி அந்த ஸ்டைலுக்குத்தே நான் இன்ன வரைக்கும் அந்த மீசியை மறக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். விஜய் டிவிக்கு போகலன்னு யாரும் என்னைய வந்து கேட்காதீங்க. நான் எனக்கு விருப்பம் இல்லை, ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அவர் இந்த இடத்துல பாராட்டாமல் இருக்க முடியாது. அதான் நான் காலைல வந்தவுடனே அவருக்கு வீடியோ போடணுன்னே வந்தேன். புரியுதா? அந்த மனுஷனை அதை சொல்லவே முடியாது என் வார்த்தையால். இந்த பிப்பாசி நிகழ்ச்சி நடத்துகிற மனுஷனை நான் சொல்லுதேன் உனக்கு கேள். கொஞ்சம் கூட விவசாயம் பண்ணிட்டு இருக்க, மொட்டை அடிச்சு வச்சிருக்க. மொட்டை 248 வந்தனா வச்சு அவர் அப்பப்போ இந்த செத்த பையா நாரப்பையா அது இதுன்னு அசிங்கமாக வார்த்தையை வாய் தவறி சொன்னா கூட அதை அப்படியே போட்டுறாதீங்க, கட்டு பண்ணிருங்க. மக்கள்கிட்ட எதை அர்ப்பணம் எனக்கே தெரியாதாம்மா. நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். மவனே நீ காட்டாதீங்க. அவர் பண்ணுற தப்பெல்லாம் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தி காட்டாதீங்க ஐயா. நிகழ்ச்சி சொல்லிட்டேன். எனக்கு அவரை பார்க்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. 50 வயசு ஆகிட்டு 100 வயசுலையும் நான் அப்படிதான் டாங் டாங் டாங்னு ஆடுவேன். தெரியுமா? என் ஆட்டத்தை நான் இது பண்ணவே முடியாது.